புதிய குற்றவியல் சட்டத்திற்கு எதிராக லாரி ஓட்டுநர்கள் மேற்கொண்ட 2 நாள் போராட்டத்திலேயே அத்தியாவசிய மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவும் அபாயம் ஏற்பட்டதால் மத்திய அரசு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. சட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அரசு உறுதியளித்ததால் போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக லாரி ஓட்டுநர்கள் அறிவித்துள்ளனர். அண்மையில் திருத்தப்பட்ட புதிய குற்றவியல் சட்டங்களால் மத்திய அரசுக்கு லாரி ஓட்டுநர்கள் மூலம் புத்தாண்டு தொடக்கத்திலேயே அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சியங்கள் சட்டம் என 3 குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக 3 புதிய குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு உருவாக்கியது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த மசோதாக்கள் திரும்ப பெறப்பட்டு திருத்தங்களுடன் மீண்டும் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மசோதாக்களுக்கு மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஒப்புதல் அளித்தன. தொடர்ந்து கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 3 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளித்தார். இதனையடுத்து மத்திய அரசின் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இந்த சட்டங்கள் விரைவில் அமலுக்கு வரவிருந்தன. இந்த நிலையில் பாரத நியாய சன்ஹிதா என்ற புதிய குற்றவியல் சட்டத்தில் விபத்தால் மரணம் ஏற்பட்டால் ஓட்டுநர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஹிட் அண்ட் ரன் வழக்கில் சிக்கும் ஓட்டுநர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும், கவனக்குறைவாக வாகனத்தை ஓட்டி உயிரிழப்பு ஏற்படுத்தினால் ஓட்டுநர்களுக்கு 5 ஆண்டுகள் சிறை என இச்சட்டம் கூறுகிறது. தண்டனையின் அளவை அதிகரிப்பதற்கு எதிராக ட்ரக் டிரைவர்கள் நாடு தழுவிய அளவில் போராட்டத்தை கடந்த 1ஆம் தேதி மேற்கொண்டனர். புதிய சட்டம் எதிர்பாராத விபத்தில் சிக்கும் ஓட்டுநர்களின் வாழ்வையை முடக்கிவிடும் என்பதை சுட்டிக்காட்டி மத்திய அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் அமைப்பினர் போராட்டத்தில் தீவிரப்படுத்தினர். இதனால் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பஞ்சாப், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கார், பேருந்து, லாரி ஓட்டுநர்கள் முக்கிய சாலைகளை முடக்கி போராட்டம் நடத்தினர். மேலும் குஜராத், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஓட்டுநர்கள் மற்றும் காவல்துறையினரிடையே மோதல் சம்பவங்களும் நிகழ்ந்தன. இந்நிலையில் லாரி ஓட்டுநர்களின் இந்த போராட்டத்தால் மத்திய பிரதேசத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த ஓட்டுநர்கள் சொந்த ஊர் திரும்ப முடியாமல் சிக்கி தவிப்பதாக லாரி ஓட்டுநர் ஒருவர் வீடியோ மூலம் தெரிவித்தார். மத்திய பிரதேசம் சாகர் பக்கமாக ஒரு 50 கிலோமீட்டர் நிற்கிறோம். எனக்கு முன்னாடி 50 கிலோமீட்டர் வண்டி நிற்குது, எனக்கு பின்னாடி ஒரு 50 கிலோமீட்டர் நிற்குது. நாங்கள் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நடுக்காட்டில் நிற்கிறோம். எதுவும் போகிறதுக்கு வழி இல்லை. எப்போ கிளியர் ஆகுதோ தெரியல. தண்ணி வசதி இல்லை, ஒரு கடை வசதி இல்லை. நாள் ஒன்றுக்கு தமிழகத்தில் இருந்து சுமார் 50,000 லாரிகள் வட மாநிலங்களுக்கு சரக்குகளை ஏற்றிச் செல்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே போராட்டம் காரணமாக வட மாநிலங்களில் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் தடைபட்டது. எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற அச்சத்தால் ஜம்மு காஷ்மீர், மகாராஷ்டிராவில் உள்ள மாநிலங்களில் பெட்ரோல் நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. மும்பையில் காய்கறி வரத்து முடங்கி விலை திடீரென அதிகரித்ததால் மக்கள் பாதிப்படைந்தனர். தேசிய அளவில் இந்த போராட்டம் பேசுபொருளான நிலையில் போராட்டத்தின் 2ஆம் நாளான நேற்று மத்திய அரசு பிரதிநிதிகளுடன் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் அமைப்பின் நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். அப்போது ஹிட் அண்ட் ரன் சட்ட திருத்தம் இன்னும் அமல்படுத்தப்படவில்லை என்றும் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. இதனை மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா தெரிவித்தார். பாரதிய நியாய சன்ஹிதா 106/2 சட்டப்பிரிவை அமல்படுத்துவதற்கு முன்பு மத்திய அரசு இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் அமைப்பினரோடு கலந்துரையாடி முடிவு எடுப்போம் என்று உறுதியளித்திருப்பதாக பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற அகில இந்திய லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் சண்முகப்பா தெரிவித்தார். 4 நாட்களாக பேச்சுவார்த்தை நடத்தி இன்று ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி போட்ட சட்டத்தை அப்படியே அபைன்ஸில் வைக்குமாறு முடிவு செய்திருக்கிறார். எனவே ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரசுடன் வரும் நாட்களில் பேச்சுவார்த்தை நடத்திதான் அது அமுல்படுத்துவார்கள். எனவே அதுவரையில் இந்த சட்டம் அமுலில் இல்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். இதையடுத்து லாரி ஓட்டுநர்கள் தங்களது போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்துள்ளனர்.
இந்த சட்டத்தை அமல் செய்வது குறித்து மத்திய அரசு மற்றும் கனரக மோட்டார் வாகன சங்கங்களுக்கு இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அடுத்த சில வாரங்களில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிதி வழங்க வேண்டும் என்ற தமிழ்நாட்டின் கோரிக்கை